ஹே guys, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ வந்து நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் த திங் இஸ் லைக் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும்போது என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் லைக் இந்த மாதிரி அனாலிசிஸ், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னால் பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லைக் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக தேவை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் யுவர் சப்போர்ட். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் ஃபுல்லாகவே இருக்கீங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஆர்டர் ஃப்ளோக்கு நம்ம அப்புறம் ஓட்டுறோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லைக் எவ்ரிடே மார்னிங் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் எங்கே இருக்குது. ஓகே, ஃபார் த டே. ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்சுன்றது நான் மீன் பண்ணுறது ஹையர் லெவல் அண்ட் லோயர் லெவல். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான ட்ரெண்டிங் மூவ் இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் அந்த லெவலில் நம்ம மார்க் பண்ணிடுறோம் செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபையிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லைக் எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃபார் த நெக்ஸ்ட் டே அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அது ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடுவோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லெவலை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இது வந்து சப்ளை ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெரி ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு என்னாச்சுன்னா அந்த சப்ளை ஜோனை வந்து பிரேக் பண்ணி ட்ரெண்டிங்காக கண்டினியூ ஆக ஆரம்பிச்சாங்க, பையர்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்தது. ஸோ இந்த புல் பேக்கில் நம்ம வந்து இந்த கேண்டில் லைக் இந்த ஸ்பெசிஃபிக் க்ரீன் கேண்டில், இந்த கேண்டில் தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிலில் வந்து நமக்கு வந்து நம்மளோட கண்டிஷன்ஸில் நமக்கு ட்ரிகர் வரல, பையிங்கான ட்ரிகர் வரல. பட் ஸ்டில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜ், அதாவது ஆர்டர் ஃப்ளோவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேண்டில்லேயே என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து டே ஹையில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்சை டச் பண்ணும்போது நம்ம வந்து புக் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எங்கே சிக்னல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நமக்கு ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த கேண்டில் நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு சிக்னல் கிடைச்சது, பையிங்கான சிக்னல் கிடைச்சது. ஓகே. ஸோ இங்கேயும் பையிங்கான சிக்னல் கிடைக்கல. பட் இங்கே வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணியே நம்ம கன்ஃபர்மேஷனில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதை வந்து இங்கே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சிக்னல் வந்து இந்த இடத்த வந்திருந்தது. ஸோ செகண்ட் சிக்னல் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்சை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 23,550 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம சிக்னலில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளோட காஸ்ட் டு காஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரீசன் என்னன்னா பட் இந்த இடத்த ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இது ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் செட்டப் இது. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் நடக்கும்னு நினச்சேன். லைக் இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் நடக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி நடந்துட்டு அகைன் ப்ரைஸ் வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ அலாங் வித் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நமக்கு கன்ஃபர்மேஷனும் கூட கிடைச்சிருந்தது செல் சைடுக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்த வந்து ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஒன்று ஃபால்ஸ் பிரேக் அவுட், ரெண்டாவது கண்டிஷன் வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுமே மீட் ஆயிருந்தது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே மீட் ஆயிருந்தது இந்த லெவலில். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லைக் இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுக்கலை. பிகாஸ் ஆல்ரெடி இந்த இந்த மூமெண்ட்ல வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்ததுனால நம்ம இந்த என்ட்ரியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து லைக் எவ்ரிடே ஒன் என்ட்ரி அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்கும். பட் எனக்கு கன்விக்ஷன் இல்லை. ஸோ ஓகே, மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லை சைட்வேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நான் வந்து செகண்ட் என்ட்ரி நான் ட்ரை பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நான் இந்த மூமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாகவே இருந்தாலும் கிளியராக நமக்கு சிக்னல் கிடைச்சிருந்தாலும் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. அண்ட் தென் நானும் பிஸியாக இருந்ததுனால நான் இந்த என்ட்ரியை வந்து நான்
பெருசா நான் கண்டுக்கல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ப்பா ஒரு ஃபால் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆனாங்க. ஸோ ரெக்கவர் ஆயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோல இருந்து அகைன் ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ அகைன் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். லைக் 23,340ல மறுபடியும் செல் ஆஃப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருந்தேன். பட் 23,340 பிரைஸ் வரல. ஸோ இந்த கேண்டில் வந்து புஷ் பண்ணிட்டு அகைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிஜெக்ஷன் வந்தது. ஸோ ரிஜெக்ஷன் வந்ததுமே நோட்டிஃபை பண்ணோம். லைக் இந்த லெவல்ல வந்து ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ இம்மீடியட்டா நம்ம செல் என்ட்ரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும், ஸோ இது ஒரு புல் பேக் லைக் புல் பேக் என்ட்ரி எப்பவுமே வந்து நம்ம புல் பேக்ல தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ லைக் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் புல் பேக்ல தான் என்ட்ரி எடுக்கணும். இம்மீடியட்டா நம்ம என்ட்ரி எடுக்கணுன்றது தேவையில்ல. பிகாஸ் ஆப்ஷன் பையரா இருக்கும்போது நமக்கு பிரைஸ் பிரீமியம் டிகே இருக்கும். ஸோ அந்த டிகேவை கேப்சர் பண்றதுக்காக லைக் ப்ராப்பரான என்ட்ரி இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம அந்த என்ட்ரியை வந்து இமீடியட்டா நான் எடுக்கல. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் என்ட்ரி எடுக்கல. பட் வாட் ஐ டிட் வாஸ் லைக் இந்த இடத்த நமக்கு ஒரு சப்ளை ஜோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த சப்ளை ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த தேர்ட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம இந்த சப்ளை ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இந்த சப்ளை ஜோனுக்கு உள்ள வந்துட்டு பிரைஸ் வந்து அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட குரூப்ல கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட குரூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்த நமக்கு ப்ராப்பரான ஒரு செல்லிங்கான கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது. அண்ட் தென் சப்ளை ஜோன்லயும் அது ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ இந்த இடத்த ஒரு ப்ராப்பர் என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி வந்து இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் என்ட்ரின்னு சொல்லுவேன். லைக் எண்ட் ஆஃப் த டே வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் எல்லாமே கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆயிருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் கிடைச்சது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 23,250லிருந்து 2350 ஸோ 2370 வரைக்கும் வந்தது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 200 பாயிண்ட்ஸ் 180 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டவுன்ஃபால் இருந்தது. ஸோ இந்த 180 பாயிண்ட்ஸ்ல 150 பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கேட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா லைக் இந்த கேண்டில் லைக் எப்போ இந்த இந்த டோஜி கேண்டில் கிரியேட் ஆகி அகைன் ஒரு ஒரு ரெட் கேண்டில் வந்து அகைன் ரிஜெக்ஷன் ஆச்சோ. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிமாண்ட் ஜோன் வரல. பட் இந்த இடத்த வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி பையர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்த இந்த கேண்டிலே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நான் ப்ராஃபிட் ரன்னிங்ல இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸிட் பண்ணிட்டோம். போதும் இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ பெருசா நம்ம வந்து இங்க கொஞ்சம் சைட்வேஸ்ல இருந்துட்டு வந்தாலும் அதே ப்ராஃபிட்ல தான் நிற்கும். ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த ப்ராஃபிட் தட் ஐ ஆல்ரெடி மேட். ஓகே கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோல எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு உள்ள போய் பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா ஒரு ரெக்கவரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால். ஸோ இந்த மாரி இருந்தது. ஸோ இத பெருசா மைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 என்ட்ரி நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த என்ட்ரி. பட் சிக்னல் இல்ல. நமக்கு ட்ரிகர் சிக்னல் கிடைக்கல. பட் இது வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நான் பண்ணது. ஸோ செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நமக்கு செகண்ட் என்ட்ரி கிடைச்சது. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் தென் இது வந்து செகண்ட் என்ட்ரி. இந்த செகண்ட் என்ட்ரில நமக்கு ப்ராப்பரான சிக்னலும் கிடைச்சது. பட் என்னன்னா பிரேக் அவுட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டே ஹை பிரேக் அவுட்காக பட் டே ஹை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனதுனால நம்ம இதுவும் வந்து எய்தர் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கலாம், க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம் பொசிஷனை. இல்லை நம்ம ட்ரைல் பண்ணி காஸ்ட் டு காஸ்ட்ல நம்ம பொசிஷனை வச்சிருந்திருந்தா அந்த அந்த என்ட்ரி வந்து லைக் காஸ்ட் டு காஸ்ட்ல நம்ம வெளியே வந்திருப்போம். இதுதான் நடந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் என்ட்ரி நமக்கு இங்க சிக்னல் கிடைச்சது தேர்ட் என்ட்ரிக்கு. பட் இந்த என்ட்ரில நம்ம வந்து எடுக்க முடியல. பிகாஸ் புல் பேக் இல்ல. ஓகே. ஸோ இந்த கேண்டில்ல நமக்கு சிக்னல் இருந்தது. பட் புல் பேக் இல்லாதனால நம்ம எடுக்கல. பட் இந்த இடத்த ஒரு சப்ளை ஜோன் நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த சப்ளை ஜோனை பேஸ் பண்ணி அகைன் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடைச்சது. இந்த இடத்துக்கான என்ட்ரி, செல்லிங்கான என்ட்ரி. ஸோ இந்த இடத்த ப்ராப்பரான ஒரு என்ட்ரி வந்து செல்லிங்கான என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி. ஸோ ஸோ இது செகண்ட் என்ட்ரி. இது இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இந்த இடத்த புல் பேக் இல்லாததுனால. ஸோ செகண்ட் என்ட்ரி ப்ராபப்ளி அது காஸ்ட் டு காஸ்ட். பட் தேர்ட் என்ட்ரி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஒரு என்ட்ரி, பர்ஃபெக்ட்டான என்ட்ரி, ஷார்ப்பான ஒரு ஃபால். ஸோ இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் சார்ட்ல அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ இது எல்லாமே சப்போர்ட். ஸோ இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ இது பிரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல். ஸோ அது இன்னைக்கான லெவல். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாரி இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நான் மண்டே ட்ரேட் பண்ணும்போது. ஸோ மண்டேக்கான ரேஞ்ச் என்னன்றத மட்டும் தான் நம்ம வந்து இங்க பிளாட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து நமக்கு இன்னும் சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு. லைக் 22,900 அதுக்கப்புறம் 22,850, 800 இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஏரியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோன்ஸ். ஓகே. இது எல்லாமே டிமாண்ட் ஜோன்ஸ். ஸோ இந்த ஜோன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். பிரைஸ் வந்து ஃபில் பண்ணாம ஃபர்தர்
நியூ ஹை போகிறதுக்கு, ஆல் டைம் ஹை போகிறதுக்கோ, நியூ ஹை போகிறதுக்கோ, இல்லை அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ஈவன் தோ ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் 23,500 24,000 அந்த மாதிரி போனாலும் இந்த 22,800 22,600, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாம, இதெல்லாம் க்ளீன் பண்ணாம மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம வந்து பியரிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருப்போம். பட் பியரிஷ் சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து இன்ட்ராடேக்கு பியரிஷ் சென்டிமெண்ட் நம்ம எல்லாமே காலையில வந்த உடனே ஓகே ஒரு செல் ஆர்டர் போட்டு வச்சுட்டு நம்ம கீழே போகும் வெயிட் பண்றது தேவையே கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, ஸோ நேத்தே இந்த இடத்த ஒரு ஃபால் ஆயிருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த செல்லிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ப்ரீமியம் டிகே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அகைன் வந்து கேபிட்டல் வேனிஷ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ மார்க்கெட் மேலே போகுதே, புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருவோம். ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன் பையரா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட 3 என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல நான் என்னோட என்ட்ரி இருந்தது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்தது. பட் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணல. பிகாஸ் நான் டிரைவிங் இருந்ததுனாலும், நான் இந்த மார்க்கெட் வாட்ச் பண்ணாதனாலையும் நான் இந்த இந்த என்ட்ரியை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் எடுக்கல. ஸோ இந்த ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். பட் தட்ஸ் ஃபைன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்த வந்து நான் என்னோட லைக் 23,340 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் 23,340 டெஸ்ட் பண்ணல. பட் ஏன்னா இந்த ஸ்விங் லோலயே நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக என்டர் ஆகி செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணதுனால, கண்ட்ரோல் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு அகைன் வந்து செல்லிங் வந்தது. ஸோ இந்த செல்லிங் பார்த்த உடனே நமக்கு இந்த இடத்தையும் நமக்கு கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடைச்சது. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இதை நம்ம வந்து உள்ள ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்ப்போம். இது செகண்ட் என்ட்ரி. அண்ட் தென் இது தேர்ட் என்ட்ரிக்கான இது. பட் தேர்ட் என்ட்ரி நம்ம இந்த இடத்த எடுத்துக்க போகிறது கிடையாது. பிகாஸ் நமக்கு ஃபுல் பேக் செட்டப்பும் கிடைக்கல. ஸோ அதனால தேர்ட் என்ட்ரி நம்ம எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் என்ட்ரி. ஸோ இந்த ஃபோர்த் என்ட்ரி இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது செல்லிங்க்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் உள்ள போகிறோம். ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஓகே. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த கேண்டில். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கான கேண்டில். ஸோ இந்த கேண்டில் தான் இது. ஸோ இந்த கேண்டில் பாருங்க, நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து ட்ரிகர் கிடைக்கல. என்ட்ரிக்கான ட்ரிகர் கிடைக்கல. பட் ஸ்டில் நமக்கு ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு அந்த அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோவை பற்றி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டிலும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். பட் ட்ரிகர் வந்து சம் கண்டிஷன்ஸ்னால அது வரல. பட் தட்ஸ் ஃபைன். அதை நம்ம எடுக்கணுன்றதும் கிடையாது. பட் அகைன் பாருங்க, இது வீக்காக இருந்ததுனால தான் நமக்கு வந்து அந்த ட்ரிகர் வரல. ஓகே. பட் இந்த சின்ன மூவையும் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கு சம் மேனுவல் கால்குலேஷன்ஸ் மேனுவலா நம்ம இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம பண்ணலாம். நம்ம சிக்னலை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டெஃபினட்டா நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். என்ட்ரி எடுத்து தான் இந்த மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஏன் சிக்னல் வரல அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பையிங் இருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ இதுல பையர்ஸ் இருக்காங்க. இந்த கேண்டில்ல வந்து பையர்ஸ் இல்ல. இந்த கேண்டில்ல வந்து பையர்ஸ் இருக்காங்க. இந்த கேண்டில்ல வந்து 208 லாட்ஸ் வந்து பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 372 லாட்ஸ். ஸோ இதுல 208 லாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதுக்கப்புறம் மேல இருக்கிற கேண்டில்ல பார்த்தீங்கன்னா 290 லாட்ஸ். அந்த மாதிரி வந்து இதுல பையர்ஸ் இருக்காங்க. பட் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடைக்கல. ட்ரிகர் கிடைக்கல. பட் இதுல பையர்ஸ் இருக்காங்க. பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல பாருங்க, பையர்ஸ் வந்து 290 லாட்ஸ் வந்து நெட்டா பையர்ஸ் இருக்காங்க. ஓகே. லாட்ஸ் வந்து நெட் பையர்ஸ் இருக்காங்க. நெட் பையிங் வந்து 290 லாட்ஸ் இருந்தும் இந்த கேண்டில் ஏன் வந்து ஃபர்தர் பிரைஸ் மூவ் ஆகல அப்படின்றத பார்க்கணும். ஓகே. ஒன்னு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் டோட்டல் வால்யூம் 1460 லாட்ஸ் வந்து டோட்டல் வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. பட் முடியும் போது 61 லாட்ஸ் தான் வந்து நெட்டா பையர்ஸ் இருக்காங்க. ஓகே. நெட் பையர்ஸ் 61 லாட்ஸ். ஓகே. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். ஏன் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் உள்ள கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து 25 ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் இருக்கிற ரேஞ்ச் உள்ள கேண்டில், அந்த கேண்டில் வந்து ஏன் பையர்ஸ் இல்லை, அது ஒன்று. இது ஒன்று இண்டிகேட் பண்ணுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்குறது வந்து இங்கே நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால கோர்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில் அகைன் கேண்டில் க்ரீனாக இருக்கு. பட் இதில் பையர்ஸ் இருக்காங்களான்னு சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பையிங் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரிக்கான சிக்னல் கிடைச்சது இந்த இடத்த செல்லிங் சைடு. பட் இது
ப்ராப்பரான சிக்னலா அப்படின்னா இது இன்வாலிட் சிக்னல். ஸோ ஸோ இது வந்து இன்வாலிட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம செல்லிங் போறது கிடையாது. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையிங்கான சிக்னல் கிடைச்சது. ஸோ இந்த பையிங்கான ட்ரிகர் வந்து இது. ஸோ பை சைடுக்கான ட்ரிகர் கிடைக்கும் போது நம்ம பை சைடு வந்து என்ட்ரி எடுத்திருந்திருந்தா கூட நான் எடுக்கல. பட் ஏன் எடுக்கலன்றதை நான் சொல்றேன். எடுக்கல இன் த சென்ஸ் டே ஹையை வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணாம நம்ம வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம் பேசிக்கலி. பட் இல்ல நான் அக்ரெசிவா என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் வி கேன் டேக் என்ட்ரி. ஓகே, அக்ரெசிவா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரேக் அவுட் இந்த ஃபுல் மூமெண்ட்டையும் பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு ஷார்ப்பா ப்ரைஸ் மூவ் ஆகிடும் ஃபாஸ்டா. ஸோ அதனால வந்து அந்த பிரேக் அவுட் மூமெண்ட் கேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அக்ரெசிவா என்ட்ரி எடுக்கிறேன்னாலும் தட் இஸ் ஓகே. பட் வி ஹாவ் த சிக்னல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் ட்ரை பண்ணிருக்கு. ஓகே, மார்னிங் ரேஞ்ச் அண்ட் தென் ப்ரிடிக்டட் ரேஞ்ச் இது எல்லாமே வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ட்ரை பண்ணிருக்கு. ஸோ இதில் பாருங்க 2250 லாட் ஆஃப் நெட் பையர்ஸ் இருக்காங்க. நெட்டா பையர்ஸ் இவ்வளோ பேர் இருந்தும் ப்ரைஸ்னால மேலே போக முடியல. ஏன்? ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க். கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் நமக்கான ஃபால்ஸ் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த ரெண்டு கேண்டிலும் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட கோர்ஸில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஃபால்ஸ் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன், வித் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் ட்ரிகர் இருக்கா. ஸோ செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அகைன் ஃபுல் பேக்கில் செல்லிங் சைடு என்ட்ரி, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு, நமக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு, செல் சைடு என்ட்ரி. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் நடந்தது, ஒரு பெரிய நல்ல ஒரு மூவ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் இந்த என்ட்ரி நான் வந்து எடுக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்ட்ரியை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக ரெக்கவர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த சஸ்டெயின் ஆச்சு. ஸோ அகைன் இந்த இடத்த போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் சார்ட்டில் காட்டிடுறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ரேஞ்ச், ஓகே, ஸோ இந்த இடம். ஸோ அகைன் இந்த இடத்த பாருங்க, நமக்கு வந்து ஒரு செல்லிங்கான கேண்டில், கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருக்கு செல்லிங் சைடு. பட் இந்த கேண்டிலே நம்ம போறோம்னா இந்த கேண்டில் எதர் அக்ரெசிவா என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுட்டு கூட எடுக்கலாம். பட் நம்ம புல் பேக்காக வெயிட் பண்ணலாம். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நமக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்த எனக்கு என்ட்ரி கிடைக்கல. பட் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அகைன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த ஒரு சப்ளை ஜோன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சப்ளை ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த சப்ளை ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணோம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்து சப்ளை ஜோனுக்குள்ள உள்ள வந்தது. அகைன் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில்லையே நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ உள்ள வரும்போதே ஸோ வித் ஸ்டாப் லாஸ் எபோவ் தி சப்ளை ஜோன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். இதில் நான் சொல்கிறது ஃபியூச்சர்லேயே. ஸோ ஆப்ஷனில் போனீங்கன்னா மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான டைட் ஸ்டாப் லாஸை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிக்னல் நமக்கு அகைன் வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. செல் சைடு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வித் சிக்னல். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ராப்பர் சிக்னல் செல்லிங்கான சிக்னலும் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இந்த சப்ளை ஜோன்லேருந்து ஸோ இங்கேருந்து ஷார்ப்பான ஒரு ஃபால். ஸோ இந்த மூமெண்ட்டை பிடிச்சோம், ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணோம் சூப்பராக. ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஒரு மூமெண்ட், அதுக்கப்புறம் இதை கேட்ச் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 150 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த இடம் அஃப்கோர்ஸ் இது இம்மிடியேட்டாக ரெக்கவர் ஆனதுனால இந்த இதில் வந்து யாருமே ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது எக்ஸப்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ். ஸ்கேல்பர்ஸ் வேணா இந்த இடத்த வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மற்ற எல்லாருமே வந்து லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஐ திங்க் ப்ரெட்டி மச் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், ஸோ எங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிருக்கலாம், இல்லை என்ன பேசிஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், என்ன கான்செப்ட் அப்படின்றது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்டு வாட்சிங் திஸ். See you guys.